பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே, ஓய்வு நாளின் காலை வேளையில் உங்களுடைய சபத்தில் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்க. வந்திருக்கிறவங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. உங்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், வேண்டுதலை நிறைவேற்றுங்க. ஒவ்வொருக்கும் நல்ல சுதந்திரன் ஆரோக்கியத்தை தந்து அவர் விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லி நல்ல பிதாவே. நாம் யாரும் எழுந்து கிறிஸ்தவ பாமாலை இரண்டாவது பாமாலை உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் நல்ல பிதாவிற்கு பாடுகள் சேர்ந்து பார்க்கிறோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினால ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் வெற்றியராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்த்தினே போற்றுகிறோம். நாங்கள் போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களை போல் மனித
அவருக்கு செய்வதற்காக நாம் யாரும் இருக்கிற இடங்களில் முழங்கால் படித்து அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. நம்முடைய தவறுகள், மீறுதல்கள், பாவங்களை தேவ சமூகத்தை அறிக்கை செய்து ஆண்டவரோடு ஒப்புரவாக ஒரு நேரம் நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே மாற்றிக் கொள்ளலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போனாமல் வழியழைத்து வழி அழைத்து போனோம். யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்திருந்தோம். பரிசுத்த கட்டளை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யாமல் செய்யத்தகாக செய்தோம். எங்களுக்கு சொல்லவே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர் கருணை செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பித்தந்த செயல்படுத்தும் மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உமது பரிசுத்தமானதில் மகிமைப்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புரிந்து இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்துள்ளோம். ஆமென். பாவரிக்கை செய்து நாம் ஜபநிலையிலிருந்து பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள சமுதிரம் காத்து சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளை அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று தந்தருளுவாராக. ஆமென். திருவசன போதனை ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரின் நாமம் துதிக்கப்படுவதாக. அதனாலுக்குரிய வேத பாடங்கள் வாசிக்க வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, முத அடியாளாகிய புருஷன் இறந்து போனான், முத அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமலாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டாக்காரர்கள் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத போதனை முடிந்தது.
இரண்டாம் வேத பாடமாக சுவிசேஷ பாடத்துக்கு நாம் எழுந்திருக்கோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 to 26 வரை. 20 ஆண்டி 20 வரும். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 to 20 வரை. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருந்த போது கலிலேயா யூதேயா நாடுகளிலுள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரங்களிலிருந்தும் வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். வாசிக்க வேண்டிய பாடம் முடிந்தது. நின்ற வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனையில் 108வது பாடல். கிறிஸ்துவ கீர்த்தனை 108 விசுவாசியின் காதில் பட என்ற பாடலை பாடுவோம். பொழுது முன்னே வந்து உங்களுடைய காணிக்கைகளை செலுத்த முடியாது. விசுவாசி
ஞானஸ்தானத்தில் இரு குழந்தை கொண்டு வந்திருக்கிறவர்கள் முன்னே வரும்படிக்க ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். இஸ்ரவேலின் மேய்ப்பராகிய எல்லாம் வல்ல கடவுளை, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை விடுவித்து அவர்களோடு உறுதியான உடன்படிக்கை செய்தீர். உம்முடைய நிறைவான இரக்கத்தை உமது மந்தையின் மேல் பொழிதள்ளி உம்முடைய திவ்ய சுதந்திரத்துக்குள் ஞானஸ்தானத்தின் மூலமாய் சேர்க்கப்பட போகிற குழந்தைகளை உமது கிருபையின் உடன்படிக்கை மூலமாய் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கியலும் இவர்கள் உம்முடைய திரு மைந்தனும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்து தேவரீர் எங்களுக்கு அருளச் செய்த நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டுமென்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக என்றென்றும் வீட்டு அரசார்கள் அவர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளைப்படி இக்குழந்தைகள் கிறிஸ்துவின் உறுப்பினராகும், கடவுளின் பிள்ளையாகும், விண்ணரசின் சுதந்திரராகும் இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க இங்கே கூடி வந்துள்ளோம். ஆதலால் நமது ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கேளுங்கள். சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவர்களிடம் கொண்டு வந்தவர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ அதை கண்டு விசனப்பட்டு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், கடவுள் ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. கடவுள் ராஜ்யத்தை சிறு பிள்ளையைப் போல ஏற்றுக்கொள்ளாதவன் எவனும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கையை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஞானஸ்தானத்திற்காக குழந்தைகளை கொண்டு வந்து பெற்றோர்களாகி நீங்கள் நான் கேட்கிற கேள்விகளுக்கு சபைக்கு முன்பாகவும் ஆண்டவர் சமூகத்தில் முழு மனதோடு நீங்கள் பதில் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். இக்குழந்தை கிறிஸ்துவ குடும்பத்தில் வளரவும் இக்குழந்தை கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டை வளர்க்க முயற்சி செய்வீர்களா? இக்குழந்தை கிடர்கள் உண்டாக்காதபடிக்கு உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? இக்குழந்தை பரிசுத்தாவினால் விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தரின் பந்தில் பங்கு பெறவும் திருச்சபையின் அந்யோன்யத்திலே கடவுளை உண்மையாய் சேவிக்க உலகத்தில் செல்ல உதவியாக இருக்கும்படி இக்குழந்தைகள் பிற்காலத்தில் திருச்சபையின் முழு அங்கத்தினராக உறுப்பினராக திடப்படுத்தல் பெறுகிற வரைக்கும் விசுவாசத்தில் ஆண்டவருடைய வழிநடத்துதலை வளர நீங்கள் உற்சாகப்படுத்துவீர்களா? பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரிய கடவுளை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் சபையார் யாவரும் எழுந்து நின்று இவர்களோடு சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சொல்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒருவரே குமாரனாகிய நம்முடைய ஆதரவு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாதை உட்பட்டு பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு கிறிஸ்துவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமனதுக்கு சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பசு சபையும் பசுவான்கள் ஐக்கியமும் பாவம் மன்னிக்கும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்போது அறிக்கை செய்த விசுவாசத்தின்படி உங்கள் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க விரும்புகிறீர்களா? பிரியமான சகோதர சகோதரிகளே, இக்குழந்தைகளும் உங்கள் மத்தியில் இருக்கிற ஏனைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் வளர்வதற்கு ஏதுகரமாக நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினராக உங்கள் அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். கடவுள் ஒத்தாசையுடன் விசுவாசத்திலே நடப்போம். எங்கள் ஐக்கியத்தில் இக்குழந்தைகளை ஏற்றுக்கொள்கிறோம். நின்ற வண்ணமாக ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, இந்த குழந்தைகளை திருமுழுக்கு கொடுப்பதற்காக ஞானஸ்தானத்துக்கென்று கொண்டு வந்த இந்த பெற்றோர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பெற்றோர்களுக்காக நன்றி படைக்கிறோம். இப்பொழுது அந்த குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கும்படியாக
வைக்கப்பட்டிருக்கிற இந்த தண்ணீரை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக நாமத்தினால் செபிக்கிறேன். இதை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. ஆண்டவர் தண்ணீர் எங்களை சுத்திகரிப்பதற்கும் புதுப்பிக்கிறதற்கும் அடையாளமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த தண்ணீர் மூலமாய் ஞானஸ்தானம் பெறுகிற இந்த குழந்தைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க. நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தோடு விசுவாசம் வளர்வதற்கு வசதியும் வாய்ப்பு தார். நாமத்தினால் செபிக்கிறேன். நான் சொல்லி இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே. இக்குழந்தைக்கு லெமியோல் ஜோனத்தான் என்று பெயர். லெமியோல் ஜோனத்தான், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இக்குழந்தை நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினராக ஏற்றுக்கொண்டு நெற்றிலே சிலுவை அடையாளத்தை வரைகிறேன். சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவ அறிக்கிற ஒருபோதும் வெட்கப்படாமல் உன் வாழ்நாள் முழுதும் கிறிஸ்துவின் உண்மையுள்ள தொண்டராக நிலைத்து நிற்கும்படி கர்த்தர் தாமே உனக்கு அருள் புரிவாராக. ஆமென். இக்குழந்தைக்கு சாமுவேல் ஜோர்டன் என்று பெயர். சாமுவேல் ஜோர்டன், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். கிறிஸ்துவின் மந்தியாக நம்முடைய திருச்சபையில சேர்த்துக் கொண்டு இவன் நெற்றில சிலுவை அடையாளத்தை வரைகிறேன். சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து அறிக்கிற ஒருபோதும் வெட்கப்படாமல் உன் வாழ்நாள் முழுது கிறிஸ்துவின் உண்மையுள்ள தொண்டராக நிலைத்து நிற்கும்படி கர்த்தர் தாமே உனக்கு அருள் புரிவாராக. ஆமென். சபையார் உட்கார்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானம், சந்தோஷம், மனநிறைவு இந்த குழந்தைகளை வளர்வதற்கு, விசுவாசத்தை வளர்வதற்கு வசதிகளும் வாய்ப்பு ஆண்டவர் உங்களை தந்தருள்வாராக. இந்த காலை ஆராதனை வேளையில் இப்படி வார்த்தையில் தியானிக்கும் பொழுது எங்களோடு நீங்கள் பேசுங்க.
ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துது. உம்மை தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் இழைப்பிற்க அனுபவத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னும் உம்மை அறிய அறிவில் வளரும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் சொல்லுங்கள். அன்புராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஒரு யாருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தேவ சமூகத்தில் ஆளுக்கு வந்து தொழுது கொள்ளும்படியான இந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாட்கள் அச்சத்தின் மத்தியில் இருக்கிறோம். அடுத்த வாரம் கூட சொன்னேன், எல்லாரும் மாஸ்க் போடுவாங்க. அப்படியும் ஒரு சிலர் மாஸ்க் இல்லாமல் இருக்கிறீங்க. கட்டாயம் மாஸ்க் போட பழகிங்க. இப்பொழுது இந்த கோவிட்-19 வைரஸோடு சேர்ந்து இந்த புதிய விதான ஒரு தொழில்நோய்கள் மனு மக்களை தாக்குகிறதாக செய்திகள் நம்ம ஒவ்வொரு நியூஸ்லையும் பார்க்குறோம். அப்போ ஞானமாக நடக்கும். அதுவே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுடைய ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அதன்படி நடக்க பயன்படுங்க. ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும். ஆண்டுடைய சமூகத்தில் வந்து தொழுது கொள்ளும்படியான பாக்கியம் நமக்கு இருக்கிறார். இப்படிப்பட்ட பாக்கியம் எவ்வளோ காலத்துக்கு தெரியல. ஜெபிக்கணும். நான் ஆண்டுடைய சமூகத்தில் இன்னும் நான் நெருங்கி வருவதற்கான வாய்ப்பை வழியை ஒவ்வொரு நாளும் தேடணும். புரிஞ்சுங்க, அதன்படி நடங்க. அதனாலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் இதை கொட்டிய ஒரு தலைப்பு, லைஃப் சேவிங் ஃபெய்த், வாழ்வை காப்பாற்றும் பற்று, வாழ்வு கொடுக்கும் விசுவாசம். புரட்சி நாம் வாழும்படியாக நாம் விசுவாசத்தில் இருக்க வேண்டும், நம்பிக்கையில் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆண்டவராகிய தேவன் இன்று வரை நம்மை பாதுகாத்து பராமரித்து நடத்துகிறார். நாம் அவருக்கு என்ன செய்கிறோன்றது தான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்வது. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கொடுக்கிற ஒரு கட்டளை, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்றைக்கும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அவருடைய வழியில நடக்கும்படி இன்றைக்கு அவர் போதித்துக் கொண்டே இருக்கிறார். வாழ்வில் பல அனுபவங்களை நாம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய இறுதிய கடினத்தின் நிமித்தம் அலட்சியமாய் வாழ்கிற ஒரு வாழ்வு, அது கிறிஸ்துவ வாழ்வு, விதிக்கு விலக்கில்லை. கிறிஸ்துவ நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்படினாலும் இருக்கலாம். அவர்களை குறித்துதான் கருசனை, அவர்களை குறித்தான பரிதாபம், அவர்கள் குறித்ததான செபம் அவசியம். அவர்களும் நல்ல ஒரு வழியில் வரணுன்றது தான். கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவர் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை விட்டு உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதன் மேல நம்பிக்கையுடையவளாய் மாறினது நிமித்தமாய் வாழ்விழந்தது. வாழ்விழந்ததையே நாம் அறியாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம்.
ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் என்பதை நினையாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சம்பூர்ணமாய் இருக்க அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய குறைவிலும் சம்பூர்ணமாய் இருக்கிறது போலவே நடந்திருக்கிறோம். குறைவை நாம் யோசித்து ஆண்டவருடைய சமூகம் வருவதற்கு மனதற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையில பயம் இல்லை. தெய்வ பக்தி தெய்வ பயமும் குறைந்து போச்சு. எப்படினாலும் வாழலாம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையா மாறி போனது. கிறிஸ்துவம் அப்படி அல்ல. நாம் ஆண்டவருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர். ஆண்டவருக்கு என்று நாம் பிரித்து அழைக்கப்பட்டவர்கள். அதுதான் ஒரு திருமுழுக்கு, அதுதான் திருவிருந்து, அதுதான் திருச்சபை ஐக்கியம், அந்த உறவு. இந்த வாழ்வை நாம் இழந்துட்டோம். எங்க எழுந்தோம், எப்படி எழுந்தோம் தெரியல. இந்த பிரச்சனைகளும் பிரிவினைகளும் மனஸ்தாபத்தின் மத்தியிலே ஒரு நிறைவுள்ள ஒரு வாழ்வு இருக்கிறது போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பார்த்துன்னு தான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். மகனே அழைக்கிறார், மகளே அழைக்கிறார், உன் பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் உணர்வுகள் இல்லாமலேயே போய் கொடுக்கிறது. ஏன் இந்த தலைவலி யோசிக்க தேவை, ஏன் வயிற்று வலி யோசிக்க தேவை, ஏன் இந்த கடன் வந்துச்சு யோசிக்க தேவை, ஏன் இந்த பிரச்சனை காரணம் இல்லாத சாதனை இல்லாம பாடுகள், இந்த வேதனை எண்ணத்திற்கு ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட எனக்கு ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை எப்பவுமே நாம் கேட்க கேட்டு பழகல. மறைந்து வாழ்வது கிறிஸ்துவ வாழ்க்கையா மாறி போச்சு. ஆதியில ஆதாம் அப்படி செய்தான். ஆதாம் ஏவாளும் எப்போது ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிக்கிறோம் அப்பவே அவர்கள் டெம்பரவரி உள்ளதான். அத்தி இலையில உடைத்தார் போது இலை எவ்வளவு நாளுக்கு மறைக்கும்? ஒரு நாள் இருக்குமா மேக்சிமம், அடுத்த நாள் அது இருக்க இடம் தெரியாது. சொல்லுங்க. ஆனால் இவர்கள் அத்தி இலையினால் உடைய உடுத்தினார். ஏன்னா அவர் நிர்வாணி அப்படின்னு நினைச்சிட்டு அத்தி இலையில உடைய இந்த அத்தி இலை உடை உடுத்துகிறது போல கிறிஸ்துவமாக மாறி போச்சு. நாம் செய்த தவறுகள் மீறுதல்கள் ஆண்டு மேல வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டு படிப்பு பணம் வேலை உலகத்திற்கு சார்ந்த காரியங்கள் இவைகளை நாம் வைத்து மேனேஜ் பண்ணுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ற ஒரு நிறைவாழ்வு, அந்த நிறைவாழ்வுக்குள்ள வரல. யார் என்ன கேட்க போறாங்க? வேதவாசியா யார் கேட்கறது? ஜெபம் பண்ணியா யார் கேட்கறது? உபவாசம் பண்ணியா யார் கேட்கறது? நாமவே ராணிய ராஜாவமா மாறிட்டோம். அது ஆண்டவர் பார்த்து பாருங்க. இப்படி போனவை ஆதாமின் ஏவாள் பார்த்தான் கூப்பிட்டு கேட்கிறார், ஆதாமின் எங்கே என் ஆண்டவர் உண்டாக்குற ஏஜ் அவங்க எங்க இருக்கிறாங்க? ஆண்டவர் நீதிமொழி 13 சொல்றது போல அவர் கண்கள் எப்படி உள்ளாவே இருக்குது தெரியும். தெரிஞ்சவங்க கூப்பிட்டு கேட்கிறாரு, பா எங்க பார்க்கிற? இன்றைக்கு உங்க பெயரிட்டு அழைத்து கேட்பாரு எங்க இருக்கிறாரு. காலையில கேட்டிருப்பாரு, அது காலையில் விழும். அதெல்லாம் டிவி சவுண்டா வச்சுட்டு நம்ம பாட்டு மாற்ற காரியங்களை பார்த்தோம். நம்ம சமைக்கிறதுல முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கிறோம். இப்படி உணவுக்கும் உடைக்கும் உறைவிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் பின்தள்ளி வச்சோம். ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களை வந்து நின்றுச்சு. அதனால நம்முடைய பக்தி குறைந்து போகும். தெய்வ பயம் இல்லை, நம்முடைய விசுவாசம் குறைந்து. நாம் ஜெபிக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார், அவர் என்னை முன்னெடுத்து செல்வார் என்ற நம்பிக்கை, அந்த விசுவாசம் வரணும். எப்போ வரும்? ஒரு பயம் இருந்துச்சுன்னா வரும். பயமே இல்லாத வாழ்ந்து கொண்டு, ஏன்னா வியாதி பழகி போச்சு. எவ்வளவு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் வரும்போது பாக்குறீங்களோ அப்போதெல்லாம் நினைச்சீங்க தெய்வ பக்தி இல்லாத மனுகுலம், தெய்வ பயம் இல்லாத மனுகுலம் பெருகி போச்சுன்னு அர்த்தம். மருத்துவமனைகள் பெருகுனா இந்த விசுவாசம் நம்பிக்கை குறையுதுன்னு அர்த்தம். மனுஷர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதுக்கு விதிவிலக்கு இல்லாம இருக்கும்.
ஒரு தெய்வ பக்தியும் தெய்வ பயம் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறதா? விசுவாசத்தின் நம்பிக்கை இந்த காலங்களில் உறுதிப்படுத்த வேண்டும். ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்வு இருக்கிறதா? எங்க ஒரு இடத்துல ஆண்டு விட்டு விலகி நான் ஒரு போர்வையில மறைந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வேத வாசிக்கல, செபிக்கல, ஆண்டு ஆளுக்கு வந்து தொழுது கொள்ளல. அதனால நான் சூரியன் நின்றுடா போகுது, இல்ல பகலும் வெளிச்சமும் மாறி மாறி வரப்போகுது. எல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே உருவாக்கி எல்லாருக்கும் உண்டு. ஆனால் ஒன்று, ஆண்டவர் வரும்பொழுது ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவர்கள், அந்த நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுவார்கள், எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்ற நாள் ஒன்று வறுமை. அப்போதுதான் இந்த தெய்வ பக்தி, தெய்வ பாயம், ஆண்டவர் பிரியமா நடக்கிறதெல்லாம் புரியுற நேரத்தில் நமக்கு நேரம் இருக்காது. அதோட வேத வாசிக்கணும், அதோட ஜெபிக்கணும், அதோட நம்ம வீட்டு 4 பைபிள் எடுத்து படிக்கணும். அது கொஞ்ச நேரம் முடி ஜோம் பண்ணிட்டு வேலைக்கு போகலாம். எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் உங்களுக்கு நேரம் இருக்காது, எல்லாம் போயிடுவாங்க. அப்பதான் ஜனங்களுக்கு புரியும் இந்த கிறிஸ்துவம் அல்லாதவர்களுக்கும் விசுவாசி அல்லாதவர்களுக்கும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்படாதவர்களுக்கும் அப்பதான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் கிறிஸ்துவின் நாமம் தெரிவிக்கப்பட்ட நீங்கள் தான். இந்த விசுவாச வாழ்வு தான் நம்முடைய வாழ்வை, நமக்கு வாழ்வு விசுவாசம் தான் நம்முடைய வாழ்வை கட்டும், வாழ்வை கட்டி எழுப்பும். இந்த விசுவாசத்தை போலவே நடக்கிறதுக்கு பழகிடும். நேர்மையாக நம்முடைய உடை, நம்முடைய உணவு, நம்முடைய உறைவிடங்கள், நம்முடைய நடத்த, நம்முடைய வாழ்வு ஆண்டவரோடு இருக்கிறது போல மாறி போச்சு. ஆனால் ஆண்டவர் உள்ள இல்லை. அது மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலாக மத்தேயு சுவிசேஷம். என் உதட்டு, அவர்கள் உதட்டினால வாயினால என்கிட்ட இருக்கிறது போல இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது. அதுதான் ஏசியா தீர்க்கதரிசி 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஏசியா தீர்க்கதரிசி 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஆண்டவர் உதட்டளவுல, வாய் அளவுல, வெளி தோற்றத்துல ஆண்டவர் உயர்த்துவதற்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் பழகிட்டோம். அதுக்கு மெத்தடாலஜி நிறைய வந்துச்சு, அது கற்றுக் கொடுக்குறாங்க. மனிதர்களுக்கு அவங்க நிற்க வைக்கிறாங்க, 1/2 மணி நேரம் நிற்கிறாங்க, 1 மணி நேரம் நிற்கிறாங்க, 2 மணி நேரம் கூட நிற்க வச்சு ஆராதனை முடிச்சிடுறாங்க. அதெல்லாம் பழகி போச்சு இப்போ. ஆனால் அவங்க இருதயம் எங்கே இருக்கிறது? அந்த இருதயம் ஆண்டவரோடு சேர்ந்து இருக்கிறதா? ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை, அந்த விசுவாசம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்வை எப்படி காத்துக் கொள்ள முடியும்? இன்றைய தலைப்பு அதுதான். வாழ்வை காக்கிற விசுவாசமா இருக்கு. வாழ்வை அலட்டுகிற விசுவாசம் பெருகி போச்சு. நம்முடைய விசுவாசம் நம்பிக்கையும் ஏதோ ஒரு சூழல் ஆண்டவர் விட்டுட்டோம். ஒருவேளை உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கலாம், உங்களுக்கு தோல்வியா இருக்கலாம், நீங்க விரும்புறது நடக்காமல் போயிருக்கலாம், நீ எண்ணினது நடக்காமல் போயிருக்கலாம். ஏதோ ஒரு சூழல்ல ஆண்டவர் போச்சுன்னு ஆண்டவர் மேல துக்கப்பட்டு ஆண்டவர் மறுதளிக்கலாம் போயிருக்கலாம். ஆனால் எங்க விழுந்தோம்னு தெரியாமலே வாழ்க்கையை கடத்திட்டோம். எந்த வயசுல ஆண்டவர் விட்டுட்டோம், எந்த சூழல் ஆண்டவர் விட்டுட்டோன்றது தெரியாமலே வாழ்ந்து கொடுக்கிறோம். ஆனா வேதம் வாசிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஜபிக்கிற மாதிரி தான் இருக்கிறது, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிற மாதிரி தான் இருக்கிறது, தேவ சமூகத்தில் தேவரோடு ஆண்டவரை தொழுது கொடுக்கிற மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களை குறிக்கிற அனைத்து பாடுகளையும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். பாடுகளும் வேதனைகள் நம்மை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது.
இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களில் இருக்கிற சாபங்கள் நம்மையும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, பின்தொடர்கிறது. காரணம் என்னுடைய நம்பிக்கை விசுவாசம் ஆண்டவர் மேல இல்ல. அது இல்லாததுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். எப்படிலாம் வேதம் வாசித்தோம், எப்படிலாம் ஜெபம் பண்ணோம், எப்படிலாம் ஆண்டவரை துதித்தோம், எப்படி ஆண்டவருக்கு என்று உழைச்சோன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் கேட்ட மாதிரி, மகளே நீ எங்க இருக்கிறாய், இப்ப எங்க இருக்கிறாய், உன்னை பார்த்தால கேட்டுக்கிறார் ஆண்டவர். இப்போ கேட்டுதான் இருக்கிறார். எபேசு சபையை பார்த்து கேட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4. ஆதியிலே செய்த என் மேல் வைத்திருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறை உண்டு. ஆதியிலிருந்து அன்பு போயிடுச்சு. அன்பு போனதால மிக தெரியும் எப்படி இந்த ஆலயத்துல நாம் ஆண்டவரை தொழுது கொண்டோம், ஆலயத்துக்காக எப்படி என்னை அர்ப்பணித்தேன், ஆலயத்துக்காக எப்படி நான் என்னை கொடுத்தேன், உங்களுக்கு தெரியும். இப்போ நேரம் இல்லை. இப்போ இதை விட முக்கியமானது இந்த காரியங்கள்லாம் நிறைய நமக்கு வந்துடுச்சு. ஆகவே இந்த ஆலயத்தை விட்டுட்டோம். ஆண்டுடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தை விட்டுட்டு ஆண்டுடைய சரீரத்துக்கு இல்லாத காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சோம். இந்த சரீரம் இப்போது பலவீனமா இருக்குது. இந்த சரீரம் இப்போது அங்கவீனமா இருக்குது. இந்த சரீரம் இப்போது கெட்டுக்கொண்டே இருக்கிறது. அதுக்கு காரணம் யாரு? உள்ள ஒன்னும் கட்டி எழுப்பப்படல, உன் குடும்பம் கட்டி எழுப்பப்படல, இந்த சபை ஒன்னும் கட்டி எழுப்பப்படல. காரணம் யாரு? எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசம் எங்கோ அறந்து போயிருக்கு. ஆண்டவர் விட்டுட்டோம். விட்டதுனாலதான் இவ்வளவு குறைபாடு. தனிப்பட்ட வாழ்வு இருக்குது, குடும்ப வாழ்வு இருக்குது, சபையில் இருக்குது, சமூகத்தில் இருக்கிறது. எங்கோ ரெண்டு தூரமா நம்ம சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, மன நிறைவு இல்லாம இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். ஊர்ல எதிர்மறையான காரியங்கள் நடக்கிறது. அது வீட்டில் நடக்குது, திருச்சபையில் நடக்குது, சமூகத்தில் நடக்குது. எதிர்மறையான காரியங்கள் நமக்கு காதலை எட்டிக்கொண்டே இருக்கிறது. அதனால சோர்ந்து போயிட்டோம். அதனால ஆலய வழிபாடுகளை கலந்து கொள்வதை நிறுத்திட்டோம். எப்பயாவது ஒரு நாள் வந்து போனாங்க. ஓய்வு நாள் என்றால் ஆலயத்துக்கு வரணுன்ற உணர்வுகள், எண்ணங்கள் மறந்து போச்சு. ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், ஆகவே என்னுடைய காணிக்கைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து கொடுக்கணும் என்ற உணர்வுகள் குறைந்து போச்சு. ஒவ்வொரு மாதமும் என்னுடைய காணிக்கை, என்னுடைய தசமபாகம் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய ஆலயத்தில் கொடுக்கணும் என்ற உணர்வுகள் குறைந்து கொண்டே இருக்கிறது. நேரத்தை திருட ஆரம்பிச்சிடும். ஆண்டவருடைய காணிக்கை திருட ஆரம்பிச்சிடும். ஆண்டவருடைய ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்வை மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அறியாமல் போய் கொண்டிருக்கிறது ஒண்ணும். ஆண்டு ஒவ்வொரு நாளும் கேட்பார். தேவசமத்திலிருந்து உன்னுடைய காரியங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் கேட்பார். போன வாரம் எங்க போய் ஓய்வு நாளை பார்க்கலையாப்பா? அவர் தான் கேட்பார். உன்னுடைய தசமபாக காணிக்கை அந்த சமூகத்தில் வந்து சேரலையே, யார் கேட்பா? உன்னை பார்த்து கேட்டுக்கிறார். உனக்கு எவ்வளவு நன்மை செய்தேன், எவ்வளவு ஆச்சரியமா உன்னை காத்துக் கொண்டேன், ஆண்டவர் எவ்வளவாய் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன், நீ கேட்டதான் கொடுத்து நிற்கிறேன், அதுக்காக ஒரு நன்றி. எங்க போச்சு நம்முடைய காரியம்? என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயர் மேல கோபம், செக்ரட்டரி மேல கோபம், ட்ரஸ்ட் மேல கோபம், கமிட்டி மேல கோபம், இந்த சபை மேல கோபம். இது அது இல்லாத இடமே இல்லை. வீட்லயே அப்பா அம்மாவுக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிரச்சனை சால்வ் பண்ணவே முடியல, யாரையும் தேர்ச்ச முடியல, சமாதானம் பண்ண முடியல. இங்க எல்லாரையும் சேர்த்து வச்சுருக்கிறோமே, இங்க எப்படி முடியும்? கஷ்டம்தான். அவைகளின் மத்தியிலும் ஆண்டவரை முன்னும் வச்சு பார்க்கணும். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவரை சார்ந்த அனுபவம் இருக்கணும். அதை விட்டுட்டு மனிதர்களை பார்த்து ஆண்டவர் விட்டுட்டோம். மனுஷனுடைய செயல்பாடுகளை பார்த்து ஆண்டவருடைய செயல்களை விட்டு விலகி போட்டோம். நம்ம அறியாமலே சத்ருவானவன் நம்மை ஆளுநர் மாறி போனான். சத்ரு நம்மை மேற்கொண்டு இருக்கிறார். அவருடைய பிடிகளை இருக்கணும். எப்போது நம்பிக்கை, விசுவாசம் நாம இருக்க போகிறது? எப்பவுமே சாத்தானுடைய வயிற்றிலேயே இருக்கிறோம். நல்ல வசனம் அது. 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அணுக போறாரு. 1 பேதுரு புத்தகம் 5:8
தெளிந்த புத்தி உள்ளவராய் விழித்திருங்கள். எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ காட்டுகிறான். ஆனா விழுங்கிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாம் விழுங்கி வைத்திருக்கிறான். அவனை வயிற்று இருக்கிறோம், எல்லாரும் விழுங்கி வைத்திருக்கிறான். அவனுடைய வயிற்றுல விழுங்கி விட்டதுனாலதான் வெளிச்சத்தில் இல்ல இருளில வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறது. இருளுக்குரிய காரியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பிரச்சனை இருக்குது, பிரிவு இருக்குது, மனஸ்தாபம் இருக்கிறது, ஏழ்மை இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது, வியாதி இருக்கிறது, கடன் தொல்லை இருக்கிறது. நாம் எதுகிறபடி காரியங்களாம் இல்லாத காரணம் அவன் எவனை விழுகாமல் விழுங்க வைத்திருக்கிறான். விழுகிறதுனால்தான் மாய்மாலம் பெருகி போச்சு. மாய்மாலத்துக்குள்ள வாங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, 6ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவனோடு நான் ஐக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் போய் சொல்லியிருக்கிறோம். சத்தியத்தை விட்டுட்டோம். தெய்வ பக்தி போச்சு, தெய்வ பயம் போச்சு, ஆண்டவரை தேடுகிற அனுபவம் இல்லை, ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு அனுபவம் இல்லாதனால்தான் பாடுகளும் வேதனையும் நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. நம்மை ஆறுதல்படுத்துவதற்கு இல்லை, தேற்றுவதற்கு இல்லை, நம்மை கடைபிடித்து நடத்துவதற்கு ஒருத்தர் இல்லை. அவரை விட்டு தூரமா விலகி போயிட்டோம். நம்பிக்கை போயிடுச்சு, ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. ஏன்னா அப்படி நம்ம அனுபவிக்கிற காரியம், நம்ம கடந்து வருகிற பாதை அப்படி இருக்குது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36 அவங்க அழகா சொல்றாரு. அது சொல்வாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. வீட்டிலிருந்து வந்த செய்தி என்ன, உன் மகன் மரித்து போனான், இனி அவரை தொந்தரவு பண்ணாத, நம்ம வேலையை பார்க்கலாம், நீ வா சொல்லி அழைக்கிற ஒரு கூட்டு மக்கள் பின்னாடி இருக்கிறாங்க. ஆனா இயேசு கேட்டு வாசிங்க, மார்க் 5 சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாத விசுவாசம். யாரு சொல்றாரு? ஜெப ஆலய தலைவனுக்கு சொல்றாரு. ஏன்னா அவன் காதுக்கு எட்டுகிற காரியங்கள் நெகட்டிவ், பாடுகள், வேதனைகள், இழப்புகள், மரணம், அச்சம், இந்த உலகத்துக்கு வாழ்க்கை காரியம். அவன் இயேசு அதை கேட்ட உடனே அவன் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாய் நம்பிக்கை வை, வாழ்வு உண்டு. இந்த அதிகாரம் சிந்திக்க வந்துடும். வாழ்வு இருக்கிறது, ஆனால் அந்த வாழ்வையே நாம் பார்க்காமலேயே பாடுகளே வாழ்வு என்று நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இருக்கிற வாழ்வு நாம் தேவ மகிமை உடையோடு வாழ்கிற வாழ்வு அல்ல. இந்த தேவ மகிமை என்னை விட்டு விலகி போச்சு. எப்போ அதுதான் நாம ஆராய்ந்து பார்த்து ஆண்டு பக்கமா திரும்பணும். இந்த தேவ மகிமை நம்ம விட்டு விலகி இருக்கிறது. ஏன் விலகிச்சுன்னு அழகா பகவதவாசம் சொல்லுது. ரோமர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை, பாவம் எனக்குள்ள வந்ததுனால தேவ மகிமை என்னை விட்டு விலகி போச்சு. தேவ மகிமை என்னை விட்டு விலகினதுனால இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்குரிய மகிழ்ச்சியும் நிறைவும் என்னில் இல்லை. அதனால இன்னைக்கு ஒரு தலைப்பு அப்படி கொடுத்திருக்காங்க, லைஃப் சேவிங் ஃபெய்த். நம்முடைய வாழ்வை காக்கிற, பாதுகாக்கிற பற்றுறுதி என்று, வாழ்வை பாதுகாக்கிற இந்த விசுவாசத்தை, நம்பிக்கையும் இந்த காலவரையில் மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு யாருமே விதிவிலக்கில்லை. அதுதான் இந்த சொல்லப்பட்ட படிக்கப்பட்ட வேத பகுதி 2 சொல்லுது. 2 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்கதரிசியினுடைய புத்திரரின் ஒருவர் மரித்து போனார். அவருடைய துணைவி விதவை. தன் 2 பிள்ளைகளும் அவருடைய கணவன் கடன் வாங்கினதற்காக
அவளை அடிமைப்படுத்த வேண்டும் என்று வந்துவிட்டார். இந்த நெருக்கம் வந்ததனால இப்போது எலிசா தீர்க்கதரிசிகள் விதவை போய் கேட்கிறார், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை தேடி போகிற ஒரு அனுபவம். எல்லாம் இருக்கிறது போலதான் இருக்கிறது. ஆனா நம்ம அறியாமலே குறைவில் இருக்கிறோம், இல்லாமையில் இருக்கிறோம், இயலாமையில் இருக்கிறோம், பாடுகிறோம், வேதனைகளை என்னை நெருக்கிக் கொண்டே இருக்கிறார். அதுதான் எங்க வாழ்க்கை, அதுதான் எங்க தலையெழுத்து. இப்படி ஒரு மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதல்ல, ஆண்டவர் நம்மை வாழாக்காம தலையாக்கணும்னு நினைக்கிறார், கீழாகாமல் மேலா இருக்கணும்னு நினைக்கிறார். நாம் கடன் வாங்குகிறவர்கள கொடுக்கிறோம். இது ஆசீர்வாதம். எப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்று நான் அனுபவிக்க போகிறேன்? ஒவ்வொரு நாளும் பற்றாக்குறை, ஒவ்வொரு நாளும் இந்த குறைவு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் பிரிவினைகளும், இந்த உறவுகள் எல்லாம் தனித்து போய், அன்பு தனித்து போய் வாழ்கிற வாழ்வை நினைச்சிட்டு இருக்கோம். அதல்ல, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், குடும்பம், உறவுகள், ஒருவரை ஒரு மதித்து, ஒருவரை ஒரு கணவனை, இந்த உறவுகளில் வாழ்கிறோம். இந்த மகிழ்ச்சியை எப்போது பார்க்க போகிறோம்? இந்த தீர்க்கதரிசி தேவ மனுஷன், அவருடைய பிள்ளைகள் இப்போது அடிமையாகிறார்கள். நம்ம பல தலைமுறை கிறிஸ்தவ வாழ்ந்திருக்கிறோம். அடுத்த தலைமுறை எப்படி இருக்க போகிறோம்? அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன மாதிரி வைக்க போகிறோம்? தீர்க்கதரிசியுடைய அடுத்த தலைமுறை இப்போது உலகம் அவனை அடிமைப்படுத்துகிறது, உலகம் அவனை நெருக்குகிறது. பல தலைமுறை கிறிஸ்துவ அடுத்த சந்ததிக்கு நாம் என்ன வைத்து போகிறோம்? இந்த விதவையானது எலிசாவை தேடி ஓடுகிறார். அதுதான் சொல்யூஷன். அன்றைக்கு எலிசாவை இயேசு உங்களுக்காய் இந்த உலகத்தில் வந்து தனியை ஜீவபலியாய் கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பு ஆண்டவர் இந்த காலத்தில் கொடுக்கிறார். விசுவாசத்தின் நம்பிக்கையும் மறுபடியும் வரப்போகிற இயேசு மேல வை. அவர் உங்களை ரட்சித்து மீட்டு காத்துக்கொள்ள முடியும். இதுதான் இந்த அதிகாரம் 7 வசனம் வாசித்தோம். என்ன சொல்றாரு? உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்கிறாரு. ஒரு குடம் என்னதான் இருக்குது? அக்கம் பக்கத்தில் போய் பாத்திரங்களை வாங்கி அரைக்கதையை மூடி அந்த எண்ணெயை ஊற்றி பழச்சு, அந்த எண்ணெய் கடலுக்கு போக மீதி உன் பிள்ளைகளும் நீங்களும் வாழ சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி அனுப்புறாரு. அதுதான் இந்த சம்பவம். அங்கு ஒரு ஐக்கியத்தை பார்க்கிறோம், உறவுகளை பார்க்கிறோம். இன்று நம்மை பார்த்து என்ன சொல்லுவோம்? நம்ம பெற்றோரை நம்ம பார்த்து ஒதுக்குறோம், கூட பிறந்தவங்களே நமக்கு ஒதுக்குறாங்க, நம்ம உறவு நினைச்சிருக்கிறோம், அவங்களே நமக்கு எதிர்மடியாக இருக்கிறாங்க, என்னோட தொழுது கொள்வர்கள் நினைக்கிறோம், அவர்கள் தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. இதுதான் உலகம், இதுதான் சமூகம். ஆனால் இந்த 7 விதவை எலிசா சொன்ன பொழுது அக்கம் பக்கத்து வீட்டில் போய் பார்க்கவாங்கன்னா எல்லாரும் மனம் முவந்து கொடுக்கிறாரு. எல்லா பாத்திரத்தையும் வந்து வீட்டில் நிரம்பிச்சு. அந்த வீட்டில் ஒரு கூட எண்ணெய் இல்லை, எல்லா பாத்திரத்திலும் எண்ணெயும் நிரப்பப்பட்டது. அந்த உறவுகளை பாருங்க, ஒருவரை ஒரு சார்ந்து, ஒருவரை ஒரு மதித்து, ஒருவரை ஒரு கனம் பண்ணுகிற ஒரு அனுபவம் அந்த இடத்துல ஒரு பார்க்கிறோம். அதுதான் விசுவாசத்தின் உச்சம், நம்பிக்கை வாழ். அந்த நம்பிக்கை தான் நமக்கு ஒரு வாழ்வு. இந்த ஊழியக்காரனுடைய தீர்க்கதரிசியுடைய பிள்ளைக்கு வாழ்வழிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாழ்வழிப்பார். நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கை ஆண்டவர் வாழ்வார். சொன்ன நான் சொல்ல வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டேன். ஒரு கூட எண்ணெய் அதை அக்கம் பக்கத்தில் பார்க்க வாங்கி நிரப்பணும். அப்படியே கீழ்படியா வார்த்தைகள் தான் நம்ம விசுவாசத்தின் அளவிலை கொடுக்கும். நம்ம வார்த்தைகள் தான் அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகும். அது விசுவாசம் ஆண்டவராகிய இயேசுவின் மனதிறக்கத்துக்கு கொண்டு செல்லும், இரக்கத்துக்கு கொண்டு செல்லும். அதுதான் லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து இயேசு அண்ணாந்து பார்த்தார் கொடுத்தது. மார்க் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 4 பேர் அந்த கூரையை பிரித்து திமிர்வாதக்காரன் இறக்கின பொழுது
திருவிழாக்காரனை பார்க்கல. எங்கிருந்து யார் அனுப்புகிறார், யார் கொண்டு வந்தார், அதை பார்க்கிறார். அவருடைய விசுவாசத்தை, அவருடைய நம்பிக்கையை பார்க்க. அதுவே திருவிழாக்காரனுக்கு வாழ்வு உண்டு. அவர்களுடைய எதிர்பார்ப்பு, விசுவாசம், இந்த திருவிழாக்காரனும் வாழ்வு பெறுவார் என்பதை அவருடைய கண் பார்வையில இயேசு அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார், நம்பிக்கையை பார்க்கிறார். அதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படி அழைக்கப்பட்டோம். நம்முடைய பற்றுறுதி, இயேசு அற்புதத்தை செய்வார், இயேசு என்னை வழிநடத்துவார், இயேசு என் குறைகளை நிறைவாக்குவார் என்பதை நாம் விசுவாசித்து நம்முடைய பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் வியாதிக்கும் ஒரு முடிவு வைக்கணும். அதிலேயே வாழ்வது வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வாங்க. பிரச்சனையோடு வாழ்வது, பிரிவினோடு வாழ்வது, வைராக்கியத்தோடு வாழ்வது, பிரிந்து பிரிந்து வாழ்வது அதுவே கிறிஸ்துவ வாழ்வு அல்ல. அதுக்காக ஆண்டவர் நம்ம அழைக்கிறோம். கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கணும், தாழ்ந்து போறவர்களாக இருக்கணும், அன்புள்ளவர்களாக இருக்கணும், இரக்கம் காட்டுறவர்களாக இருக்கணும், ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்வா இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ அல்லாதவர்களுக்கு வித்தியாசம். இந்த வித்தியாசம் தெரியாமலே போயிடுச்சு. இந்த கால உலகில உங்களை ஆராய்ந்து பார்த்து எங்க நான் ஆண்டவரை பிரதிபலிக்காம, சாட்சி இல்லாமல் ஆண்டவருக்கு மனநோக்கும்படி நடந்து கொண்டு என்னுடைய பெற்றோருக்கு முன்னாடியா, வீட்டிலையா, படிக்கிற இடத்துலையா, வேலை செய்கிற இடத்துலையா, வாழ்கிற இடத்துலையா, என்னுடைய போக்குவரத்துலையா, சபையிலையா, எங்கே ஆண்டவரை துன்பப்படுத்தினேன், ஆண்டவரை மறுபடியும் சிலுவையில் அறைந்தேன் என்பதை யோசித்து நம்மை ஆண்டவர் ஒப்பு கொள்வோம். நம்முடைய விசுவாசம், நம்முடைய வாழ்வை கட்டி எடுப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, பல நிலைகளில் நாங்கள் இந்த வாழ்வு தான் வாழ்வுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது உங்களுடைய ஆசீர்வாதம் அல்ல. இந்த வியாதி, இந்த பிரச்சனை, சாபம், பாடுகள், ஏமாற்றம், தோல்வி, இதுதான் வாழ்வுன்னு நினைச்சு ஓடி நிற்கிறோம். அதல்ல. ஆண்டவர் தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிறவர், குறைவுகளை நிறைவாக்குகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், பலவீனர்களுக்கு பலத்தை கொடுக்கிறவர், ஒவ்வொருடைய கண்ணீரை துடைக்கிறவர், உடைந்த உள்ளங்களை தீர்ச்சுகிறவர், அவருடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். இவளெல்லாம் வெறும் வசனம் வாக்குதத்தனும் பாத்திரம் போறதுக்கு இல்லை. அவைகளின் படியே என் வாழ்வு கட்டி எழுப்பப்பட வேண்டும். என்னுடைய வாழ்வு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நாளின் காலத்தில் அனுபவிக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு உண்மை நான் வைத்து விட்டு போக, உண்மையுடைய சாட்சியாக நான் நிற்க எனக்கு தகுதி கொடுக்க ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து உன்னோடு பேசுவார். இயேசுவின் நாமத்தில் ஆட்சிக்கு நல்ல பிதாவே, ஆமென். சபைக்கான அறிவிப்பை செயலர் அவர்கள் வாசிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளைய தினம் கூட நம்முடைய ஆலயத்திலே சுருக்க திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அதாவது 1/3/2021 சபையார் அதை கவனத்தில் கொள்ளவும் கலந்து கொள்ளவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டிற்கான ஸ்காலர்ஷிப், அதாவது கல்வி ஊக்கத்தொகை தேவைப்படும் பிள்ளைகளுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை. ஒரு சிலர் அந்த அப்ளிகேஷன்ஸை பூர்த்தி செய்து கொடுக்காமல் இருக்கிறீர்கள். இந்த வாரத்துக்குள்ளாக அல்லது அடுத்த வாரத்துக்குள்ளாக நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அதை நாங்கள் நிவர்த்தி செய்ய எங்களுக்கு இலகுவாக இருக்கின்றதை அறிவித்துக் கொள்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை அன்று நம்முடைய ஆலயத்திலே அகில உலக ஜெப நாளாக அனுசரிக்க இருக்கிறோம். அந்த நாளில் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் அதை பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். நம்முடைய ஆலயத்தில் கூட கடந்த வாரத்திலே பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை கண்ட பிள்ளைகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆலயத்தை சேர்ந்த திருமதி ஜாய்ஸ் அவர்கள் பொருத்தனை காணிக்கையாக ரூபாய் 10,000 கொடுத்திருக்கிறார்கள். அதை ஏழை பிள்ளைகளுடைய கல்விக்காகவோ அல்லது உதவிக்காகவோ கொடுக்க அவர்கள் பொருத்தனை பண்ணியிருக்கிறார்கள். அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். சபையார் அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே நம்முடைய திருச்சபையை சேர்ந்த ரேச்சல் தம்பியந்தி அவர்கள் சற்றே சுகவீனமாக இருக்கிறார்கள். சபையின் குடும்பத்தார் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெயர்களை நாங்கள் வாசிக்கும் போது தயவு கூர்ந்து
உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் நினைவு கூற உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பேராய மாமன்றத்துக்காக தொடர்ந்து சபையார் ஜெபிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு முன்பாக வைத்திருக்கும் ஆல்ட்ரையில் வைத்திருக்கும் ஃப்ளோர்வாஸ் அவற்றை மிஸ்ஸஸ் சாம் கவியரசு மெட்டில் அவர்கள் காணிக்கையாக நம்முடைய ஆலயத்தில் கொடுத்திருக்கிறார்கள். குடும்பத்தாருக்காக ஜெபிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆயர் தன்னுடைய செய்தியிலே குறிப்பிட்ட வண்ணமாக இந்த COVID-19 குறித்து நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தயவு கூர்ந்து இன்னும் குடும்பத்தார், அதாவது சபையின் மூப்பர்கள் தயவு கூர்ந்து இதை கருத்தில் கொள்ளவும் கவனமாக இதை கடைபிடிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏதோ கடந்து போய்விட்டது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். மகாராஷ்டிரா, கேரளா போன்ற பகுதிகளில் இன்னும் லாக்டவுன் தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். வாருங்கள், சபைக்கு வாருங்கள், முதியோர்களை அழைத்து வாருங்கள், அது தவறில்லை. இருந்தாலும் நாம் வெளியே செல்லும் போது, வரும்போது, பணிஸ்தலங்களில் செல்லும் போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை என்னவென்றால், நாளைய தினத்திலிருந்து தமிழக அரசோ அல்லது இந்திய தேச அரசாங்கத்தினாலோ இந்த கோவிஷீல்டு வேக்சின் போட இருக்கிறார்கள் முதியோர்களுக்கு மற்றும் பிள்ளைகளுக்கு. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனால் எந்த கஷ்டமும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டேன். எனக்கு எந்த விதமான சிஎம்சியில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அனைவருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டிருக்கிறார்கள். ஒருவேளை அது இலவசமாகவோ அல்லது பணம் செலுத்தியோ போட வேண்டும் என்றால் தயவு கூர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனால் எந்தவித பாதிப்பும் இல்லை என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விவரம் 21/2/2021. முதலாம் காணிக்கை மாத சந்தா காணிக்கை 15,400, ஸ்தோத்திர காணிக்கை 1,350, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 1930, பெண்கள் ஐக்கிய சங்கம் 1080, வாலிபர் ஐக்கிய சங்கம் 330, புதிய ஆலை கட்டட நிதி 3,810, ஓய்வு நாள் பள்ளி 130, பேராய விடுதி நிதி 230, நலிந்தோர் நல நிதி 2,560, குருத்துவ பணியாளர் நிதி 1,130, ஆராதனை காணிக்கை 5,750, துறப்பாடி தொழுகை மைய காணிக்கை 160, கல்வி நிதி 1,350, ஆக மொத்தம் 35,210. இரண்டாம் காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை 300, பிறந்தநாள் திருமண நாள் காணிக்கை 200, ஆராதனை காணிக்கை 7,200, ஆக மொத்தம் 7,700. 27/2/21 6:30 மணிக்கு நடந்த காணிக்கை, அதாவது வெள்ளிக்கிழமை. முதலாம் காணிக்கை மாத சந்தா காணிக்கை 500, ஆராதனை காணிக்கை 1,770, ஆக மொத்தம் 2,270. நன்றி. நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனையில் 219வது கீர்த்தனை, நித்தம் முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளரணி என்ற பாடலை பாடலாம். அப்பொழுது இரண்டாவது காணிக்கை முன்னே வந்து செலுத்தபடி கேட்டுக்கொள்கிறேன்.
ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டோரே, இந்த அருமையான ஓய்வு நாள் ஆராதனை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சோதரர்கள் சுவாமி, இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்தே நமக்கு நன்றி. முதல் ஆராதனை நல்ல கொடுத்ததுக்காக நீங்கள் பேர் வந்து இந்த நாமத்தை தொழுது கொள்ளும்படி தெரிவித்தது அதற்காக நமக்கு நன்றி. இந்த 2ஆம் ஆராதனையிலே உங்களுடைய நாமத்தை தொழும் சத்தத்தை கேட்கவும் தெரிவித்தது அதற்காக நமக்கு நன்றி. வேற தரக்கட்டவர்களை இப்படி பரிசுத்த கட்டளை கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக சுமையமா பலவீனமா வயதான காரணத்தினாலே இந்த ஆராதனை கலந்து கொள்ள முடியாத இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டி நல்ல சரீர சுகபல ஜீவனை தந்து அவர்களை காத்துக்கணும். அவருடைய பலவீனத்தில் நம்முடைய பலம் பூர்வமாய் விளங்க உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். மற்றொரு இதையை பற்றி நாங்கள் கேட்டோம். சுவாசத்தை நாங்கள் வேண்டி வளரவும் அநேகருக்கு சாட்சியாக இருக்க நீர் உதவி செய்யும். இந்த நாளை 2வது வாரத்துக்காக நமக்கு நன்றி. இந்த 2 நாட்களிலே நம்முடைய பாடல்களை குறித்து சிலுவையை குறித்து நாங்கள் கேட்கும்போது இந்த சத்திய வசனமானது அவருடைய கேட்டொருளாக மாத்திரமல்ல, கேட்டு அதன்படி நடப்பொருளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் வேண்டுகிறோம். ஒருவர் அன்பு கூறவும் அவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கும் அன்றுவரை சொல்லிவிட்டு போன அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆமாண்டவரே, வெறுமையாக வந்து வெறுமையாக திரும்பி செல்லாமல் இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்ல உதவி செய்யும். நாளை திருமண நாளை பிறந்த நாளை நினைவு கூறுகிற இந்த பிள்ளைகளுக்காக வருகிறோம். இந்த நாள் அவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருப்பது போல ஆண்டு முழுதும் அவர்களை காத்துக்கொள்ளும் வழிநடத்தலும் அவர்களை கரமடித்து வேண்டும். எல்லா விதமான ஆசீர்வாத நன்மையும் தந்து அவர்களை காத்துக்கணும். இதனாலே விசேஷமாக ஞானஸ்தானத்துக்குள்ள வந்த 7 பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக உறவினருக்காக கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தனியினால் ஆவினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஆமாண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆலயத்திலே ஒரு உறுப்பினராக இந்த நாள் சேர்க்கப்பட்டதற்காக நமக்கு நன்றி. பெற்றோர்கள் கொடுத்த வாக்குறுத்தை பேசுவதை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும். பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் ஞானத்திலும் மனத்திலும் மனுஷத்திலும் தெய்வத்திலும் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க எனக்கு உதவி செய்யும். தொடர்ந்து திருச்சபையின் ஆயர்களுக்காக, செயலர் பொருளுக்காக, கமிட்டி மெம்பர்ஸ்க்காக, திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்தின் தாய்தாப்பன் பிள்ளைகளுக்காக, வயதானவர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சிறுபாளர்களுக்காக, கர்ப்பத்திரைகளுக்காக, படித்து வேலை இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்காக ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. அவர்கள் இன்னும் திருமணமாகாத வாலிப பிள்ளைகளுக்காக ஏற்ற காலத்திலே அவர்கள் திருமண காரியம் கூட உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டும். தொடர்ந்து நீ வழிநடத்தும் புதிய மாதத்துக்குள்ளே செல்லும்போது ஆசீர்வாதத்தோடு நாங்கள் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். மற்ற காத்துவார் இனி ஒரு நாளை நீ காத்துக்கொள்ளும். இதனாலே விசேஷமாக நம்முடைய பிள்ளைகள் கொண்டு வந்து காணிக்கை உடைய பரிசுத்த கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய கருத்திலிருந்து வாங்க இலக்கே நாங்கள் சேர்த்துக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரித்துள்ளும் ஆசீர்வாதங்களை தரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஆண்டவரே, ஆமென். நாம் யாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவார், திராட்சம் வருவார், ஒரு சிற்பம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவார். அன்றைய ஆகாரத்தை தந்திருந்தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களை சோதனைக்கு பேசிகள் நாம் தீர்வு ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக.
கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடன் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you.